நெக்ஸ்ட் இப்போ நம்ம கற்றுக்க போகிறது வாட் ஆர் டிகிரி ஆஃப் த பாலினாமல் சொன்னேன். டிகிரி ஆஃப் த பாலினாமலை பற்றி வி கேன் கிளாசிஃபை த பாலினாமல். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் பாலினாமல். லீனியர் பாலினாமல். லீனியர் பாலினாமல். A linear polynomial is a polynomial whose degree is 1. எந்த பாலினாமியலோட டிகிரி 1 இருக்கோ அந்த பாலினாமியலுக்கு பேரு லீனியர் பாலினாமியல். A polynomial whose degree is 1 is called linear polynomial. அப்ப லீனியர் பாலினாமியல் what is the general form? Its general form is ax plus b लड़को ax plus b लड़को ax plus b or ax minus b or ax plus b or ax minus b or ax. அப்போ என்ன எக்ஸோட பவர் 1 இருக்கணும். இந்த கால்குலேட்டர் வந்து ஆப்ஷனல் இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டி இல்லை. இங்கே ஆப்ஷனல், இங்கே ப்ளஸ் பியாக இருக்குது, இங்கே மைனஸ் பியாக இருக்குது, இங்கே இல்லை. அப்போ அந்த மாதிரி 3 டைப்பில் ஒரு லீனியர் பாலினாமியல் இருக்கும். லீனியர் பாலினாமியல் இதுக்கு என்ன கண்டிஷன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 0வா இருக்கக்கூடாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல 0, இந்த ஏ, இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து ஏ, அது 0 இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் இருக்காது, நம்ம பி மட்டும் தான் இருக்கும். அதனால் ஃபார் கண்டிஷன் ஃபார் லீனியர் பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்புறம் மேக்ஸிமம் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம் இருக்கலாம்? மேக்ஸிமம் டேர்ம்ஸ் இஸ் maximum term is 2. ஒரு லீனியர் பாலினாமியல்ல மேக்ஸிமம் எத்தனை டேர்ம் இருக்கலாம்? ஒரு லீனியர் பாலினாமியல் மேக்ஸிமம் எத்தனை டேர்ம்னா 2 டேர்ம் தான். மேக்ஸிமம் 2 டேர்ம். மினிமம் டேர்ம் வந்து 1. மினிமம் டேர்ம் 1. மினிமம் டேர்ம் 1. கரெக்ட். இது இட் இஸ் a 2 term linear polynomial. It is also a 2 term linear polynomial. It is a 1 term linear polynomial. It is linear polynomial as a monomial. Both are linear polynomial as a binomial. Appa a linear polynomial may be a monomial, a linear polynomial may be a binomial. May be a binomial. Next one, second one is quadratic polynomial. QUAD, quadratic polynomial. Quadratic polynomial. When a polynomial set a quadratic polynomial, when its degree is 2. Degree வந்து 2 ஆகும். டிகிரி 2 ஆகுதா எந்த ஒரு பாலினாமியல் டிகிரி 2 இருக்கோ அந்த பாலினாமியலுக்கு பேர் குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இதுக்கு என்ன கண்டிஷன்? கண்டிஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்ம் இஸ் ax square plus bx plus c, where இங்கே கண்டிஷன் என்னன்னா இங்கே எப்படி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நாட் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து இந்த 0, அதாவது இந்த ஏ வந்து 0 இருக்கக்கூடாது. ஏ வந்து 0 ஆகிட்டுன்னு வச்சுக்க, 0 × x ஸ்கொயர் 0 ஆயிரும். யூ வில் கெட் ஒன்லி ஏ லீனியர் பாலினாமியல். Therefore, the condition for a quadratic polynomial is coefficient of x square not equal to 0. இதுல எப்படி what is a and b? A and b are constants. A and b are constants. இங்கே 3 கான்ஸ்டன்ட் இருக்கு. இதுல a, b, c are constants.
கான்ஸ்டன்ட்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இது எந்த நம்பர் வேணா இருக்கலாம், 1/2, இது ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ரியல் நம்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை இன்டீஜராக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், இல்லை ஹோல் நம்பராக இருக்கலாம். இது வந்து 0 மட்டும் இருக்கக்கூடாது, வேறு எந்த நம்பராக இருக்கலாம். தட் இஸ் A and B are constant belongs to R. அதே மாதிரி இங்கேயும் A, B belongs to R, அது கான்ஸ்டன்ட்ஸ். இது டிகிரி 2, இது டிகிரி, அது கண்டிஷன். தென் கண்டிஷன், what is the maximum number of terms? Maximum terms in a quadratic polynomial is 3. Maximum terms in a quadratic polynomial 3. நான் 3 terms மேலே இருக்காது. Minimum term is 1 only. Minimum term is only. We can write a quadratic polynomial. இப்போ ax plus bx plus c கிடைக்கிறோம்னா இதில் மைனஸ் போடலாம், இங்கே மைனஸ் போட்டால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே மூணுமே ப்ளஸ் இருக்குது, 3 பாரு, இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். அடுத்தது என்ன பண்ணலாம், இங்கே ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ், இல்லை இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அது உங்களுடைய கன்வீனை பொறுத்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் x² plus 7x plus 1. It is a 3-term quadratic polynomial. It is a quadratic polynomial as a trinomial. இது பார், x² minus x. It is also a quadratic polynomial with as a binomial. இதில் ரெண்டே டேர்ம் தான் இருக்கு, கார்டட் டேர்ம் இல்லை. even though it is a quadratic polynomial. எதனாலனா டிகிரி 2. இன்னொன்று 5x². it is also a quadratic polynomial. இது என்ன டேர்ம் இல்லை, x டேர்ம் இல்லை, நம்பர் இது கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. அப்போ 5x² is also a quadratic polynomial. அப்போ 5x² is a quadratic polynomial as a monomial. x² minus x is a quadratic polynomial as a binomial. x² plus 5x 7x plus 1 is a quadratic polynomial as a trinomial. அப்போ trinomial ஒரு quadratic polynomial 3 டேர்ம் இருக்கும், மேக்ஸிமம் 3 டேர்ம் இருக்கும். என்னென்ன டேர்ம் இருக்கணும், ஒரு ஹையர் டிகிரி செகண்ட் டிகிரி டேர்ம் இருக்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்ம் இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். இல்லை இந்த 3ல் ஆப்ஷனில் கட்டாயம் செகண்ட் டிகிரி டேர்ம் கட்டாயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிகிரி டேர்மும் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஆப்ஷனல். தட் இஸ் தி quadratic polynomial. Maximum term 3, minimum term is 1. Next மூணாவது டைப் polynomial வந்து cubic polynomial. Cubicனா கியூப்ல இருந்து வந்தது, CUBE. கியூப்னா 3 டைம் மல்டிப்ளை பண்ணும். a cube a into a into a, b cube b into b into b. அதே மாதிரி cubic polynomial. Cubic polynomial is a polynomial whose degree is 3. எந்த ஒரு பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் 3 இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியலுக்கு பேரு கியூபிக் பாலினாமியல். ஜெனரல் ஃபார்ம் ax³ plus bx² plus cx plus d. இந்த கண்டிஷன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ not equal to 0. x³ இந்த a வந்துச்சு, கோஎஃபிஷியன்ட் x வந்து 0 வரக்கூடாது, a 0 வரக்கூடாது. 0 வரனா என்ன ஆகும், இது 0 ஆயிட்டா 0 into x³ 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஆயிரும். therefore the condition of coefficient of x³ is not equal to 0. b 0 வரக்கலாம், c 0 வரக்கலாம், d 0 வரக்கலாம். therefore the condition for a quadratic polynomial is coefficient of x³ not equal to 0. இது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், x³ minus 7x² plus 3x plus 1. it is a cubic polynomial. Maximum number of term is 4. இது x³ minus 7x plus 1. it is also a quadratic polynomial 3. The 2-term quadratic polynomial x³ plus 1. it is a cubic polynomial. 2-term cubic polynomial. 1-term cubic polynomial 2x³. அப்போ ஒரு cubic polynomial as 1 term as a monomial. A cubic polynomial as a binomial 2 terms. A cubic polynomial as a trinomial 3 terms. A cubic polynomial is a all the term more than 3 term. அப்போ ஒரு cubic polynomialல மினிமம் ஒரு டேர்ம் இருக்கணும், மேக்ஸிமம் 4 டேர்ம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மேக்ஸிமம் டேர்ம்ஸ் இஸ் 4, minimum term is 1. அப்போ every
linear polynomial minimum one term இருக்கணும், quadratic polynomial minimum one term, cubic polynomial minimum one term, maximum according to the number. This is called cubic polynomial. Next one is biquadratic polynomial. Bi by quadratic. Biquadratic polynomial. What is a biquadratic polynomial? Biquadratic polynomial is a polynomial whose degree is 4. Whose degree is 4. எந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் 4 இருந்ததுன்னா அந்த பாலினாமியலுக்கு பேர் பை குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதோட ஜெனரல் ஃபார்ம் a x power 4 plus b x cube plus c x square plus dx plus e. அப்போ maximum number of terms in a quadratic polynomial is 5. இதுக்கு கண்டிஷன் என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 not equal to 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 not equal to 0. இதில் மேக்ஸிமம் டேர்ம் எத்தனை டேர்ம் மேக்ஸிமமாக இருக்கலாம்? Maximum term 5. Minimum term is 1. Maximum term is 5. Minimum term is 1. Why go to this? See, 3x power 4 plus 5x cube minus x square plus x plus 1. It is all the term. One term, first term, second term, third term. It is a biquadratic polynomial having all the 5 terms. Next, x power 4 plus x cube plus x plus 1. It is a term x square term. It is a, even though it is a biquadratic polynomial degree 4. Then 3 term biquadratic polynomial. 3x power 4 plus x plus 1. It is a biquadratic polynomial having only 3 terms. That is a 2 term quadratic polynomial. 3x power 4 plus 1. It is a 2 term quadratic polynomial only as a binomial. 1 term quadratic polynomial 7x power 4. It is a 1 term quadratic polynomial. Now a quadratic polynomial having in 1 term or 2 term or 3 term or 4 term, maximum 5 term. Now maximum number of terms is 5, minimum number of terms. So in each polynomial, according to this, there will be only 1 term, minimum 1 term must be there. Maximum number of term will be according to the degree of the polynomial. I will give in a, now I am going to give in a tabular column. Polynomial. Condition. What is the condition? In third column, degree. Third column, degree. Degree. Fourth column, maximum terms. Then minimum. First of polynomial, then condition, degree, then general form. So I will write general form here. Then it shows this. General form. First one polynomial, linear. Linear. Condition, coefficient of x not equal to 0. Consider this is the polynomial in x. Another coefficient of x not equal to 0. Degree 1. Maximum number of terms 2. Minimum number of terms 1. General form ax plus b. Ax plus b. Second one, quadratic. 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 Coefficient of
coefficient of x square not equal to 0. Degree 2, maximum terms 3, minimum term 1. Condition ax square plus bx plus c. These are general terms. Third one, cubic. Coefficient of x cube not equal to 0. Degree 3, maximum number of terms 3, minimum number of terms 1. General form ax cube plus bx square plus cx plus d. Cx plus d. The last one, biquadratic polynomial. Biquadratic. Quadratic. Biquadratic. Coefficient of x power 4 not equal to 0. Degree 4. Maximum number of. So here 5 is 4. Maximum number of terms 4. Here the maximum number of terms is 5. Then minimum number of terms is 1. General form is ax to the power 4 plus bx cube plus cx square plus dx plus we are going to learn an important concept, geometrical meaning of the zeros of a polynomial. Geometrical meaning of the zeros of the polynomial. Or then polynomials can be represented graphically. We can represent all polynomials graphically. You consider first one linear polynomial. Linear polynomial is a polynomial whose degree is 1. Say consider the polynomial y is equal to x plus 2. Y is equal to p of x is equal to y is equal to x plus 2. Now we will plot the graph. We already studied how to draw this graph in 9th standard itself. So, plot points. 2 points is enough. X, y. When x is equal to 0, when x is 0, y is equal to 2. When x is 0, y is equal to 2. When y is 0, when y is equal to 0, x is equal to minus 2. When x is 0, y is equal to 2. When y is equal to 0, x plus 2 equal to 0, x is equal to minus 2. Therefore, the 2 points are 0, minus 0, 2 and minus 2, 0. We can minus 2, 0. Then draw the graph. Draw the graph. Draw the graph. X dash, y dash, y. 1, 2, 3. Minus 1, minus 2. Minus 1, minus 2. Plus 1, plus 2. First point, 0, 2. 0, 2, this is the origin. 0, 2 is this point. Next one, minus 2, 0. This is minus 2, 0. Minus 2, 0. If we join this point and this point, I can draw a line like this. This is the graph. This is the graph of the linear polynomial. The linear graph of the linear polynomial is a straight line. It cut the x-axis at x is equal to minus 2. It cut the x-axis at x is equal to minus 2. This is the minus 2, x coordinate of the point. It cut the x-axis at x is equal to minus 2. Therefore, the graph of the polynomial is the x coordinate of the point. The graph of the 0 of the linear polynomial, the 0 of this linear polynomial is the x coordinate of the point where the graph crosses the x-axis. Where the graph crosses the x-axis? At x is equal to minus 2. At x is equal to minus 2. If you want to find the graph of the polynomial without drawing graphically, we can put x plus 2 equal to 0. X plus 2 equal to 0. X is equal to minus 2 is the
0 of this polynomial. So by algebraically we can find 0 of the polynomial by substituting y is equal to 0. By drawing graphically, after drawing graphically, we are finding where the graph of the polynomial crosses the x-axis. It crosses the x-axis at x is equal to minus 2. Therefore, x is equal to minus 2 is the 0 of this polynomial. Therefore, the graph of linear polynomial, the graph of linear polynomial is always straight line. The graph of a linear polynomial is always a straight line. The graph of a linear polynomial is always a straight line. The linear polynomial How many zeros are there for a linear polynomial? The linear polynomial has at most 1 zero. At most means maximum. Polynomial has at most means maximum. At most means maximum. 1 0. Yet the linear polynomial has at most 1 0. This will be asked in your own mark question. அப்போ ஒரு லீனியர் பாலினாமியலுக்கு ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. எதனாலனா இந்த கிராஃபு எக்ஸ் ஆக்சிஸை ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு எங்கே கட் பண்ணுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இந்த பிளேஸில் கட் பண்ணதுனால இந்த பாலினாமியலோட ஜீரோ வந்து -2. நெக்ஸ்ட் the graph of a quadratic polynomial is open upward parabola or open downward parabola. Definition of quadratic polynomial. Polynomial is ax square plus bx plus c. Ax square bx plus c where a not equal to 0. A not equal to 0. If a equal to if a less than 0, a less than 0 means negative. A less than 0. If a less than 0 negative, the parabola is open downward. Open downward. The graph will be like this. X dash, y dash, it cuts at P and P dash, it has two different zeros. There are two zeros. Next. If A greater than 0, that is positive. A greater than 0, positive. The parabola is open upward. The curve is like this. Y dash, y, x dash. So it cuts at point P, it cuts P dash. P and P dash are two different zeros. So the quadratic polynomial has at most 2 zeros. Both the zeros are different zeros.
Sometimes the graph of quadratic polynomial touches the x-axis. Sometimes the quadratic polynomial touches the x-axis. In this case, the polynomial has both same zeros. Both zeros, same zeros. Diagram is y dash, y, x dash. In this case, the parabola touches. This touches here. One zero coincide with the other zero. Therefore, when the parabola touches the x-axis, it has two zeros, but one zero only. Both the zeros are same zeros. Sometimes the graph of quadratic polynomial neither intersect nor touches the x-axis. Neither intersect nor touches the x-axis. See like this. X dash, y dash, x, y. See, sometimes the graph will be like this. Here neither intersect nor touch. Here also neither intersect nor touch. Sometimes the graph of a quadratic polynomial neither intersect nor touches the x-axis. In this case, the quadratic polynomial has no zeros. The quadratic polynomial has no zeros. Therefore, the quadratic polynomial is in the form of four types. One is open upward parabola. When open upward parabola, if coefficient of x square is positive. When open downward parabola, when coefficient of x square is negative. So, when it intersects both the x-axis at two different points, it has two different zeros. When it touches, both the zeros are same zero, it has only one zero. When it neither intersect nor touches, it has this. In this case, the quadratic polynomial has no zeros. The graph of cubic polynomial does not have any fixed standard shape. Here, the graph of a linear polynomial is a straight line. The graph of a quadratic polynomial is either open upward parabola or open downward parabola. If coefficient of x square is positive, it is an open upward parabola. If coefficient of x square is negative, it is open downward parabola. A linear polynomial is a straight line. Quadratic polynomial is either parabola, it is a standard shape, whereas the graph of a cubic polynomial does not have any fixed standard shape. There is no any standard shape.
The graph of a cubic polynomial always crosses the x-axis. It intersects the x-axis at least one or at most 2 points. The graph x-axis ஒன்று ஒரு இடத்துல கட் பண்ணும், இல்லை அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 3 இடத்துக்கு மேலே கட் பண்ண 3 இடத்துக்கு மேலே கட் பண்ணாது. Here y is equal to x cube, degree 3 is a cubic polynomial. இதை நம்ம சால்வ் பண்ணால் x cube minus 4x is equal to 0. is equal to 0. இப்போ x காமன் எடுத்தால் x square minus 4 equal to 0. அப்போ x is equal to 0, x square minus 4 equal to 0. அப்போ x plus 2 into x minus 2 equal to 0. அப்போ இந்த 0 ஆன்சர் வந்து x is equal to 0, x is equal to minus 2, x is equal to plus 2. இப்போ ஆன்சர் வந்து 0, minus 2, plus 2. இப்போ இந்த கிராஃப் என்ன பண்ணும், x axis cut the x axis at minus 2, it cut the x axis at 0 and cut the x axis at plus 2. Therefore, intersect at 3 distinct points. Distinct not different point. 3 point में different आते हैं. minus 2 ஒரு different point, 0 ஒரு different point, 2 ஒரு different point. இது one type of cubic polynomial. இது for y is equal to x cube minus x square. It is also a cubic polynomial because degree 3. இப்போ இது என்ன பண்ணும், x cube minus x square 0 equate பண்ணா x square காமன் எடுத்தா x minus 1 equal to 0. அப்போ x square equal to 0 னா x is equal to 0, 0, x minus 1 equal to 0, x is equal to 1. அப்போ xக்கு 2 வேல்யூ 0, xக்கு ஒரு வேல்யூ 1. அதனால தான் என்ன here it touches. Here it touches. அப்போ touches mean both the zeros are same zero, coincides. One zero coincides over the other. அதனால x is equal to 0, 0, 2 0. ஒரு இடத்துல intersect ஆகுது ஒரு 0. Therefore, the zero of this, இந்த polynomial 0 வந்து 0, 0, 1. அப்போ it is also a cubic polynomial. It has 2 0 same 0 and 1 0 different 0, 1. Take this curve, y is equal to x cube. இந்த curve பார்த்தீங்கன்னா y is equal to x cube. It is also a cubic polynomial because degree 3. Degree 3. இப்போ சால்வ் பண்ணா x cube is equal to 0. x is equal to 0, 0, 0. All are 0. All are 0. அப்போ இந்த கிராஃப் என்ன பண்ணும், பாசிங் த்ரூ ஆரிஜின் வழியா, இந்த ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகுது 0, 0, 0. அப்போ இது கேட்டோம் all the 3 points of coincidence. All 3 zeros coincide. Coincide என்ன, எல்லாமே ஒரே பாயிண்ட். ஒரு ஜீரோ இங்கே அப்படியே கோயின்சைட் ஆகிருக்கு, 3 ஒரே பாயிண்டில் லை ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் கோயின்சைட். ஸோ அதெல்லாம் பாரு, த கிராஃப் ஆஃப் எ கியூபிக் polynomial does not have any fixed standard shape. இதுவும் cubic polynomial, this is also a cubic polynomial, this is also a cubic polynomial, but has no shape. இந்த ஷேப் இது 3 ஷேப்பு பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் cubic polynomial கிராஃப் வந்து டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஷேப்பில் இல்லை. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த given cubic polynomial. That is a cubic polynomial. Next, in general, a polynomial in general a polynomial in general a polynomial in general a polynomial p of x in general a polynomial p of x of degree n intersect the x-axis, intersect the x-axis at most n points
at most n point என்ன பண்ணும் அது intersect பண்ணும். Therefore the polynomial of degree n has at most n zeros. At most n zeros. In general, a polynomial p of x of degree n intersect the x axis at most n point. ஒரு டிகிரி பாலினாமியல் 4 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணும், 5 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் பண்ணும். அதே மாதிரி therefore the polynomial degree n has at most n zero. This is very very important one regarding one more question. Now we can form a quadratic polynomial when sum of the zeros alpha plus beta and product of 0 alpha and beta are given. Forming of quadratic polynomial. Forming of a quadratic polynomial if sum and product of zeros are given. Forming of a quadratic polynomial if the sum and product of zeros are given. Sum is s. S for sum is equal to alpha plus beta. Alpha is one root, beta is another root, sum of roots. Then p for product of roots. P for product of roots. Alpha into beta. இது வந்து sum of roots. இது product of roots. Sum of roots product of roots கொடுத்தா how to ஒரு quadratic formula ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா so quadratic polynomial is equal to k into x square minus alpha plus beta into x. Alpha plus beta into x plus alpha beta into k. k எல்லாம் மல்டிப்ளை தான் r. இது எப்படி எழுதலாம், அதே r போட்டு எப்படி எழுதலாம்னா k into x square minus இது வந்து sum into x plus product இப்படி எழுதலாம். தட் இஸ் இப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டாவும் இருந்தால் we have to ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். k into x square minus sum into x plus product. கேனா என்ன? k வந்து நம்ம இப்போ நிறைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், இது ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். x cube x square plus 2x minus 1 இது குவாட்ராட்டிக். எல்லா குவாட்ராட்டிக்கும் கோயிலில் x square 1 இருக்காது. Sometimes 3x square minus x plus 1 இருக்கும். Sometimes 4x square minus 3x plus 2 இருக்கும். இந்த மாதிரி வரையில் தான் இது அந்த கேவோட வேல்யூ. இங்கே வந்து கேவோட வேல்யூ 1. அப்போ இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை வந்து போட்டுக்கோம். அடுத்தது if x is equal to alpha, if x is equal to alpha and x is equal to beta, or x is equal to alpha and x is equal to beta are zeros of quadratic polynomial.
ax square plus bx plus c, ax square plus bx plus c, then x minus alpha and x minus beta are factors. Or இதோட factors. So if x is equal to alpha, x is equal to beta are the zeros of the quadratic polynomial this, then x minus alpha and x minus beta are the factors. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ ஆல்பா ப்ளஸ் ஆல்பாவும் பீட்டாவும் கொடுத்துருந்தா we are able to form a quadratic polynomial by using the formula k into x square minus alpha plus beta into x plus alpha beta. இப்போ how to form a cubic polynomial? Formation of cubic polynomial if alpha plus beta plus gamma. Alpha plus beta plus gamma, alpha beta plus beta gamma plus gamma alpha and alpha beta gamma are given. என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கொடுப்பாங்க. ஆல்பா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்பாவும் கொடுத்துருவாங்க. ஆல்பா பீட்டா காமாவும் கொடுத்துட்டா we are able to form a quadratic polynomial by using the formula k into p of x. K is equal to k into x cube. K into x cube minus alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma. This is the formula. So, in the formula use பண்ணி we can find the cubic polynomial. என்னென்ன கொடுப்பாங்க? alpha plus beta gamma given, alpha beta plus beta gamma plus alpha gamma given, alpha beta we can find the quadratic cubic polynomial. Then algebraic identities. Algebraic identities. First one, a plus b the whole square. A plus b the whole square equal to a square plus 2ab plus b square. A plus b the whole. அப்போ இது வந்து implies what is a square plus b square? A square plus b square na இந்த 2ab இந்த பக்கம் வந்து is equal to a plus b the whole square minus 2ab. A plus b the whole square minus 2ab. Second one. A minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. Implies. Now here what is a square plus b square? A square plus b square equal to a minus b the whole square. இந்த a minus b the whole square ஓட இந்த minus 2ab இங்கே வந்துச்சுன்னா plus 2ab. a square plus b square மட்டும் இங்கே இருக்கு. இந்த minus 2ab இங்கே வந்துச்சுன்னா plus 2ab. இது மூணாவது. Third one, a square minus b square equal to a minus b into a plus b. A minus b into a plus b. Fourth one, what is a cube? A plus b the whole cube. A plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab
into a plus b. A plus b, a cube plus b cube plus 3ab into a plus b. எனக்கு a cube plus b cube மட்டும்தான் வேணும். a cube plus b cube is equal to என்ன வரும்? a plus b the whole cube. இந்த term இங்க minus 3ab into a plus c. These identities is very useful in finding the value of alpha beta. They will ask some questions. For that one, this identity is very, very important, very useful also. Reader, page number 27, example 1. Look at the graph of 2.9. That is the 2.9 graphs given below. Each is the graph of y is equal to p of x, where p of x is a polynomial. For each of these graphs, find the number of zeros of p of x. Find the number of zeros here. Here it is all or one mark question. They will give the graph and they will ask find the number of zero. Find the number of zero. Look this graph. This is the graph. This graph crosses the x-axis at here. Crosses the x-axis at here and the y-axis at here. We don't bother about where the crosses the y-axis. We are most bother about y-axis. Graph x-axis எத்தனை இடத்துல கட் பண்ணுதோ அதை தான் பார்க்கணும். y-axis கட் பண்ணதா பார்க்க கூடாது. அப்ப x-axis ஒரு இடத்துல கட் பண்ணுது. அப்ப yes only 1 0. இதுக்கு எத்தனை 0 இருக்கு? only 1 0. So அப்ப இது only 1 0. Right. Second graph பாருங்க. இந்த graph x-axis cuts at two places. This is one place. This is another place. P and Q. P and Q are two different points. இங்கே கட் பண்ணுறது நம்ம கணக்கில். அப்போ it cuts at two different points. It has two zeros. In the graph we got two zeros. Come to the third graph. It cuts the x-axis at here. The x-axis hits it here. It is cut here. P, Q, R. மூணு இடத்துல கட் பண்ணுது. மூணுமே different points கட் பண்ணுறதுனால it has how many zeros? 3 zeros. The graph எதில் இருக்கு? 3 zeros. இந்த y-axis கட் பண்ணதை பார்க்கலாம். Come to fourth one. This cut the x-axis at here. இந்த இடத்துல தான் கட் பண்ணுது. இந்த y-axis கட் பண்ணுது. இதை நான் பார்க்க மாட்டோம். It cuts the x-axis at the point. அப்போ how many zeros? Only 1 0. Only 1 0. Then next one, graph 5. This இந்த graph இந்த polynomial curve அப்போ ஓப்பன் upward parabola இது x-axis டச் பண்ணிருக்கு. கட் பண்ணல, டச் பண்ணிருக்கு. டச் பண்ணில ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிருக்கு. இன்னொரு பாயிண்ட் p னா p யும் p கோயின்சைட் ஆயிடுச்சு. p யும் p கோயின்சைட் ஆயிப்போ அப்போ இதுக்கு how many zeros? 2 zeros, 1 0, both the zeros are the same zero. 1 0 1 0 ரெண்டு ஜீரோமே ஒரே ரெண்டு ஜீரோ இருக்கு. ரெண்டு ஜீரோமே ஒரே ஜீரோனால இதுக்கு ஒரு ஜீரோ. நெக்ஸ்ட் கம் டு திஸ் பாயிண்ட். இந்த கிராஃப் பாரு. இது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இடத்துல கட் பண்ணுது p, செகண்ட் q ல கட் பண்ணுது, தேர்ட் r ல கட் பண்ணுது, இங்க s ல கட் பண்ணுது. p q r s எத்தனை பாயிண்ட்? 1 2 3 4. அப்ப இது how many zeros? 4 zeros. Yeah, 4 zeros. It cuts at 4 different places. Therefore, it has 2 zeros. Why it has 1 0 same? Why it has 2 0 but 1 0 same 0? Because both the zeros coincide. Therefore, it has 1 0. இதுக்கு we got only 1 0. இதுக்கு 1 0. இது 2 different parts cut பண்ணதுனால 2 zeros. இது 3 different parts cut பண்ணதுனால 3 zeros. Exercise 2.1. The example 2.1 is over. Exercise 2.1. Exercise 2.1.
The graphs are given in figure 2.10. Assume that this is the figure 2.10 below for sub-polynomials. This is the graph of sub-polynomial. There are 6 graphs. All the graphs of the graphs of a polynomial. Find the number of zeros in each case. We have done in example also. Now we are going to do in 2.exercise. Exercise 2.1. How to graph is given. How to where to find the number of zeros. First check the first graph. Check graph. This graph crosses the y-axis. This graph crosses the y-axis. It does not cross the x-axis. Therefore, it has no zero. Why no zero? It does not cross the x-axis. It crosses only the x-axis, y-axis. Therefore, it has no zero. Come to second graph. The graph starts from here, crosses the y-axis at this, and crosses the x-axis at the point P. So it crosses the x-axis at the point P. It crosses at only one point. Therefore, it has only 1 0. It has only 1 0. Come to the third graph. This graph crosses the x-axis at this point P and crosses the x-axis at Q and crosses the x-axis again at R. Again at R. Therefore, it crosses at 3 different points P, Q, R. Therefore, it has 3 zeros. How many zeros? It has 3 zeros. Come to the fourth graph. This graph crosses the x-axis at point P and at point Q. It crosses at 2 different points. It has 2 zeros. Sin crosses at the 2 different points. It has 2 zeros. Look at the graph Y. This graph crosses the x-axis at P, again at Q, again at R, and again at S. It crosses the x-axis at P, Q, R, S. It crosses at the 4 different points. Therefore, it has 0 is 4 zeros. It has how many zeros? 4 zeros. Now, come to this graph. This graph crosses the x-axis at P and here at Q touch and again R touch. Again R touch. At P intersects, at Q touches and R touches. It has both the zeros are same zero. Here both the zeros are same zero. Therefore, you got 1 0, 2 0, 3 zeros. It has 3 zeros. So, by looking the graph of பார்த்துட்டோனே நம்ம எத்தனை ஜீரோன்னு சொல்ல முடியும். ஒரு இடத்துல x ஆக்சிஸை ஒரு இடத்துல கட் பண்ணிச்சுன்னா 1 ஜீரோ, x ஆக்சிஸை 2 இடத்துல கட் பண்ணிச்சுன்னா 2 ஜீரோ, 3 இடத்துல கட் பண்ணா 3 ஜீரோ, 4 இடத்துல கட் பண்ணா 4 ஜீரோ, ஒரு இடத்துல டச் பண்ணா ஒரே ஜீரோ சேம் ஜீரோ, ஒரே ஜீரோ சேம் ஜீரோ. 2.1 இந்த எக்ஸசைஸ்ல வந்து நமக்கு என்ன வரும்னா ஒரு 1 மார்க் கொஸ்டின் வரும். கிராஃபை கொடுத்துருவாங்க, எத்தனை ஜீரோ இருக்குன்னு நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க.